முகாம் நாள் 6/4/2025 ஞாயிற்றுக்கிழமை. சாருக்கு நன்றி. காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை. வேலம்மாளுக்கு நன்றி கொடுத்துருக்காங்க. வேலம்மாள் ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம நன்றி. மண் பேசும் மக்கள் மொழி பேசும் தமிழ் ஒலி தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். பொதுவாக உசிலம்பட்டி பகுதியில் சமீப காலமாக பல்வேறு வகையான நலத்திட்ட உதவிகள் செய்து கொண்டு வரக்கூடிய ஒரு மனிதராக பார்க்கப்படுபவர் திரு இளமகிழன் அவர்கள் திமுகவினுடைய செயற்குழு உறுப்பினராக இருந்தாலும் கூட இந்த பகுதி மக்களுக்காக கட்சிக்கு அப்பாற்பட்டு பல்வேறு வகையான நலத்திட்ட உதவிகளை பல இடங்களில் செய்து வருகின்றார். அது பள்ளி மாணவர்களுக்கான விளையாட்டு மைதானமாக இருந்தாலும் சரி, அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, பல்வேறு வகையான புனரமைப்பு பணிகளை செய்து கொண்டு வருகின்றார். அந்த வரிசையில் இன்றைக்கு காலையில் முதல் அவருடைய அலுவலகத்தில் மதுரை வேலம்மாள் மருத்துவமனையோடு இணைந்து இங்கே ஒரு மாபெரும் இலவச மருத்துவ முகாமை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். இதற்காக பல்வேறு வகையான பகுதிகளில் இருந்தெல்லாம் மக்கள் திரளாக வந்து கொண்டு இருக்கின்றார்கள். அது பற்றி நிறைய இங்கே இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். ஐயா வணக்கம், எங்கேருந்து வரீங்க? நான் உசிலம்பட்டியா பாகுபாக்கில் மாநில செயலாளர் பொறுப்பில் இருக்கேன். தச்செல்லாம் இங்கே மதுரை ரோட்டில் போகும்போது இளமகிழந்து வாங்க நீங்கள் வந்து செக் பண்ணிட்டு போங்கன்னு என்னை கூப்பிட்டாரு. உடனே செக் பண்ணுறதுக்காக வந்தேன். உள்ளே பார்த்தா மக்களுக்கு சேவை செய்கிறது உண்மையில் இளமகிழன் போல் ஒரு இளைஞரை துடிப்பான இளைஞர் உண்மையில் வரவேற்கிறேன். கட்சி பேதமின்றி மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு நபராக நான் பார்க்கப்படுகின்றேன். பல இடத்துல பல ஊர்களில் மக்களுக்கான அடிப்படை தேவைகளை செய்யக்கூடிய ஒரு நபராக பார்க்குறேன். அரசு மேல்நிலைப் பள்ளியில் பெட்ரோல் ஆசிரியத்தில் இருந்தேன். அந்த கிரவுண்டில் வந்து சுத்தமெல்லாம் நடந்துச்சு. அவர்கிட்ட ஒரு கோரிக்கை வைத்து அப்புறம் சுத்தப்படுத்தினீங்களாக்க உசிலம்பட்டி மக்கள் நடக்கிறதுக்கு இளைஞரை விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். வந்து 2 நாளாக அங்கே இருந்து ஒரு 2 லட்சம் வரைக்கும் கைக்கு செலவழித்து அதுக்கப்புறம் சுத்தப்படுத்தி முடிச்சு சொன்னார். மக்கள் என்ன கோரிக்கை அடிப்படை தேவையில் எப்போ சொன்னாலும் சீருக்கு தயாராக இருக்கின்ற ஒரு நபராக நான் பார்க்கிறேன். ஒழிய கட்சிக்கு அப்பாற்பட்டு செல்வராக நான் அவரை பார்க்கிறேன். நிச்சயமாக அவருடைய தொண்டு இந்த மக்களுக்கு எப்பொழுதும் தேவை என்பதை நேரத்தில் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சொல்லுங்கம்மா, இங்கே என்னம்மா ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க? என்ன இங்கே அந்த தம்பி வேலம்மாள் ஆஃபீஸில் வச்சு கட்சி ஆஃபீஸில் வச்சு பொதுமக்களுக்கு வேலம்மாள் ஹாஸ்பிட்டலில் வந்து இலவசமாக முகாம் போட்டிருந்தாங்க, மருத்துவ முகாம் போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது. வந்து நாங்கள் பார்த்தோம், காலையில் வந்து பார்த்தேன். ப்ரெஷரு, சுகரு, பிபியிலேருந்து நல்லா பார்க்குறாங்க. கண்ணுக்கு நல்லா பார்க்குறாங்க. பணமெல்லாம் எதுவுமே வாங்கலாங்க சார். நல்லா இருக்குது, சூப்பராக பார்க்குறாங்க. பேத்தியை கூப்பிட்டு வந்து காமிச்சேன். அந்த பிள்ளைக்குமே ஆப்ரேஷன் செலவுமே ஃப்ரீன்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்காங்க. இதில் தான் வேலம்மாளை நாங்கள் ரொம்ப பெஸ்ட்டாக பாராட்டணும். அந்த நிறுவனத்துக்கு எங்களோட தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக ரொம்ப பாராட்டு நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். என் பேத்திக்கு ஆப்ரேஷன் செலவு ஃப்ரீயாகவே எல்லாமே மருத்துவ செலவு செஞ்சு தரேன்னு எங்களுக்கு அட்டை போட்டு கொடுத்துருக்காங்க. வேலம்மாள் ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். என் தம்பி இளமேல் சாருக்கு நல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நல்ல மருத்துவம், பெஸ்ட்டான மருத்துவம் கொடுக்குறாங்க. மெடிசனுமே ஃப்ரீயாக கொடுத்தாங்க. மருந்து மாத்திரை நல்லா கொடுத்துருக்காங்க. தரமான மருந்து மாத்திரையாக இருக்குது. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குங்க. எல்லோரும் வந்து இதில் கலந்து பயன்பெற வேணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். நன்றிங்க, நன்றி. உசிலம்பட்டியில் தான் 23வது வார்டிலேருந்து வந்திருக்கோம்ப்பா. எப்படி தெரியும் உங்களுக்கு இந்த கேம்ப்? இங்கே இப்போ எங்கள் தங்கச்சி மையம் சொன்னேன் கீழப்பூரில் போட்டிருக்காங்கன்ட்டு சரின்னு வந்து காமிச்சோம். பிரியாத எல்லாம் பார்த்தாங்க. என்னென்ன மருத்துவம் பார்க்குறாங்க? எல்லாத்துக்கும் பார்க்குறேன்றாங்க. பிபி, சுகரு எல்லாமே பார்க்குறாங்க. எல்லாத்துக்கும் எனக்கு கால் வலி, மூட்டு வலி இது இருந்துச்சு. மாத்திரை கொடுத்துருக்காங்க. வேலம்மாவுக்கு நீங்கள் வாங்க, அங்கே வேண்டாம், உங்களை பிரியா எல்லாம் செக் பண்ணுறோன்னு சொல்லிட்டுருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும்னா வாங்க, அங்கே பார்த்து உங்களுக்கு பிரியா எல்லாம் செக்அப் பண்ணுவோம். எனக்கு அலசர் இருக்குது, வகுத்தில் புண்ணாக இருக்குதுன்னு சொன்னேன். சரி நீங்கள் அங்கே வாங்கம்மா, எல்லாம் பார்ப்போம், இந்த மாத்திரை சாப்பிட்டு வாங்கன்னு சொல்லிட்டுருக்காங்க. வேலம்மா இதுக்கு நன்றி. இப்போ வந்து வேலம்மாள் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து உசிலம்பட்டியில் 4-5 தடவை எங்கள் சித்தப்பா பண்ணியிருக்காரு. இது வந்து மக்களுக்கு ஒரு நல்ல பயன்படான இந்த கண்ணை வீங்குமே, சளி பிடிச்ச கண்ணை வீங்குமே. நல்லா இருக்கு. மாத்திரை கொடுத்தாங்க. இவனுக்கு 3 வருஷமாவே இருக்கு சார். இப்போ அந்த கண்ணை வீங்கிருக்குன்னு வந்தோம் சார். அதுக்கு மாத்திரை, ஊசி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நல்லா பார்க்குறாங்க சார். ஆமாங்க சார், ஸ்கேன் பண்ண வர சொல்லியிருக்காங்க சார். ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க சார். அடுத்த வாரம் வர சொல்லியிருக்காங்க சார். அவ்வளோதான் சார். சாருக்கு நன்றி.